Hi friends, welcome to Roba Garden. இன்னைக்கு நம்ம ரோஜா செடிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி, பட் சத்துக்கள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த உரத்தை எப்படி ரோஜா செடிக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் 3 சத்துக்களுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் இந்த மாதிரி சத்துக்களும் இதில் இருக்கும். ஸோ இந்த உரத்தை நம்ம செடிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பூச்செடிகளுக்குமே இதை கொடுக்கலாம், எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மண்ணை நல்லா கிண்டி விடணும். ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு இதை எடுத்து நம்ம கொடுக்கலாம். அதிகப்படியாக கொடுக்கக்கூடாது. இந்த கப்பு நான் காட்டுறேன் இல்லையா, இந்த அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். அதிகப்படியாக கொடுத்தீங்கன்னா செடி பேர்ன் ஆகிடும், அதாவது கருகி போயிடும். ஸோ அதனால் நம்ம கம்மியான அளவு தான் கொடுக்கணும், அதிகமாக இருக்குன்றதுனால கொடுக்கக்கூடாது. இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாசனையும் இருக்காதுங்க, வாசனை அற்றது தான், அதாவது பேட் ஸ்மெல்லாம் வராது. நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய மண்ணுக்கு நன்மை தரக்கூடியது, நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உரத்தில் பார்த்திங்கன்னா தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னேன், அதாவது NPK. இந்த தழை சத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செடியை எப்பயுமே பச்சை பசேல்னு வச்சுருக்கோம். இலைகள்லாம் நிறைய வரத்துக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது மணி சத்து என்ன பண்ணும், முக்குகள் வைக்கிறதுக்கும் பூக்கள் பூக்க காய்கள் காய்க்கிறதுக்கெலாம் உதவியாக இருக்கும். அடுத்தது சாம்பல் சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செடி ஃபுல்லாகவே ஆல்ரவுண்டுன்னு சொல்லலாம், அந்த செடி ஃபுல்லாகவே டேக் கேர் எடுத்துக்கும். ஸோ இத்தனை வகையான சத்துக்கள் இந்த உரத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் இல்லையா செடிக்கு, கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அந்த மாதிரி சத்துக்களும் இதில் இருக்குது. ஸோ 10 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய செடிகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கும்போது நம்மளுடைய செடிகளில் நிறைய மொட்டுகள் வரும், பசுமையாகவும் இருக்கும், நிறைய பூக்களும் பூக்கும். இந்த உரம் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஜக்கு அளவுக்கு செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். ஸோ 10 நாளுக்கு ஒரு தடவை இதை கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட செடி ஆரோக்கியமாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட செடிகள் நிறையா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்காக என்னால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த உரத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஜக்கு செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த உரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஆட்டு எரு தான். இந்த ஆட்டு எரு ரொம்பவே விலை கம்மி. உங்கள் ஏரியா பக்கத்தில் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது அமேசான்லேயும் கிடைக்கிது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த உரத்தை வாங்கிட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு வாரம் கிட்ட நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சாக்கில் போட்டு நம்ம ரோட்டில் வச்சிட்டோன்னா வண்டி போக வர இருக்கு இல்லையா, அதில் நசுக்கி பவுட்ரு ஆக்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலே இந்த மாதிரி கல் வச்சு தேய்ச்சா உங்களுக்கு இந்த பவுட்ரு கிடைக்கும். ஸோ இந்த பவுட்ரை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டு எவ்ரி ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி பவுட்ரை ஆக்க முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 5 டேஸ் ஊற விட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கலாம். நம்ம டேரெக்டாகவும் செடிகளில் போடலாம், பட் அது அப்படியே தான் முழுசாகவே தான் இருக்கும், சீக்கிரமாக கரைஞ்சி மக்காது. ஸோ அதனால தான். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணியிருக்க பவுட்ரை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போல்லாம் செடிகளுக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்துருந்த இந்த டிப்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய செடிகளுக்கு நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.